உரசி தீயை பற்ற வைத்த கற்காலத்திற்கும் எரியூட்டி லைட்டர் பயன்படுத்தும் இக்காலத்திற்கும் இடையில் உருவான தீப்பெட்டி இன்றளவும் மக்களின் முக்கிய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாகும். கடந்த காலங்களில் முழுவதும் கையினால் செய்யப்பட்டு வந்த தீப்பெட்டி தொழில் இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இயந்திரங்கள் மூலம் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், கயத்தாறு, கடலையூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர், திருத்தங்கல், நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில், புளியங்குடி, கடையநல்லூர், திருவேங்கடம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், தருமபுரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் தீப்பெட்டி தொழில் நடந்து வருகிறது. இப்பகுதிகளில் 2500க்கும் மேற்பட்ட கையினால் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி ஆலைகளும் 300 பகுதி இயந்திர தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் 20 முழு இயந்திர தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன. இத்தொழிற்சாலைகளில் ஆண் பெண் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 7 லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர். இதில் குறிப்பாக 90% பெண்கள் தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தீக்குச்சி என்பது நுனியில் எளிதில் தீப்பற்றும் வேதிப்பொருட்கள் கொண்ட ஏறத்தாழ 3 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட மெல்லிய குச்சி ஆகும். தீக்குச்சி செய்வதற்கு மரம் அல்லது கெட்டியான காகித அட்டை ஆகியவை மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூலப்பொருள் மெல்லிய தகடுகளாக இயந்திரத்தின் உதவியுடன் மாற்றப்பட்டு பின் சிறு சிறு குச்சிகளாக மற்றொரு இயந்திரத்தின் உதவியுடன் வெட்டப்படுகிறது. இந்த குச்சிகள் வெயிலில் நன்கு உலர வைக்கப்பட்டு பின் மூட்டைகளில் அள்ளி சேமிக்கப்படுகிறது. சல்லடை போன்ற இயந்திரத்தில் இக்குச்சிகள் சலிக்கப்பட்டு ஒரே சீரான நீள அகலத்தில் சரி செய்யப்படுகிறது. அதன் நுனியில் வேதிப்பொருட்கள் ஒட்டப்பட்டு காய வைக்கப்பட்ட பின் கை சலிப்பான்களால் இடதும் வலதும் சலித்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பலகையில் அடுக்கி வைக்கின்றனர். அக்குச்சிகளை சிறிய அட்டை டப்பாக்களில் அடைக்கின்றனர். குச்சியை உரசியவுடன் தீ உருவாகும் வேகத்திற்கு இணையாக இத்தயாரிப்பில் ஈடுபடும் பெண்களின் கைவேலை வேகத்தை சொல்லி மாளாது. இறுதியாக லேபிள் ஒட்டி பேக்கிங் செய்து பின் அடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி பண்டல்கள் வட மாநிலங்களான டில்லி, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், பீகார், ஒரிசா, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளாவுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கும் தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் தீப்பெட்டி பண்டல்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனினும் இத்தொழில் தற்சமயம் சற்றே நலிவடைந்து வருகிறது. இதனால் படிப்படியாக அழிந்து வரும் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். கடந்த 7 வருஷமா தீப்பெட்டி தொழில் தான் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பிரச்சனைனால சரிவர சம்பளம் கிடையாது. அதுவும் போக பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தோம். இப்போ வந்து அந்த கம்பெனிகள்லாம் தீப்பெட்டி தொழில் முடங்கினதுனால அந்த கம்பெனிகள் ஓட்டம் கிடையாது. சின்ன சின்ன தொழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவுமே சரிவர எங்களுக்கு வருமானம் இல்லாததுனால சம்பளம் 2 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம், வறுமையில் தான் இருக்கோம். எங்களை மேன்மைப்படுத்தி தமிழக அரசு நல்ல நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தீப்பெட்டி தொழில் பார்க்குறவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். அரசு இவர்களின் கோரிக்கையை செவிமடுத்து பெண்கள் பெருமளவில் தங்கள் ஜீவன வாழ்வாதாரத்திற்காக ஈடுபட்டுள்ள தீப்பெட்டி உற்பத்தி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைய வழிகோலும் என்ற நம்பிக்கையோடு முடிகிறது இந்த கருமுதல் உருவரை.